வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மார்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வெடித்தது மகா யுத்தம், அதிரவைக்கும் ஈரானின் அதிரடியும் இஸ்ரேலின் பதிலடியும். தீவிரமடையும் மத்திய கிழக்கு மோதல், இலங்கையில் எரிபொருள் சிக்கனத்திற்கு கடும் உத்தரவு. மத்திய கிழக்கு போர் எதிரொலி, விமான சேவைகளை ரத்து செய்தது ஜெட்ஸ்டார். 6 ஆண்டுகளின் பின் அம்பலமான கொடூரம், தம்பதியை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி புதைப்பு. போதைப்பொருள் விநியோக சங்கிலியின் தலைகள் கைது, 29 முக்கிய கடத்தல்காரர்கள் சிஐடியில் சிக்கினர். மட்டக்களப்பு கிணற்றில் பெண் மீட்கப்பட்ட விவகாரம், சந்தேக நபர்களின் உறவினர்கள் மீது போலீசார் தீவிர விசாரணை. திருகோணமலையில் நில அபகரிப்பால் வாழ்வாதாரத்தை இழக்கும் விவசாயிகள் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. ஏப்ரல் வரை நீடிக்கும் கடும் வெப்பம், வளிமண்டலவியல் திணைக்களம் கடும் எச்சரிக்கை. இலங்கையில் 400 பாடசாலை மைதானங்களை அபிவிருத்தி செய்ய அமைச்சரவை அனுமதி. கற்பட்டியில் கொடூரம், கடனை திருப்பித் தராத தொழிலாளியை நாய்க்கூண்டில் அடைத்து சித்திரவதை. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. அணு ஆயுத போர் அச்சத்திற்கு மத்தியில் இஸ்ரேல் தனது தாக்குதல் எல்லையை கஸ்பியன் கடல் வரை விரிவுபடுத்தி ரஷ்யா ஈரான் ஆயுத பாதையை தகர்த்தெறிந்துள்ளது. ஈரானின் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் கட்டாரின் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதிப்பதாக ஜெனீவாவிற்கான கட்டார் தூதுவர் ஹிந்த் பின் அப்துல் ரஹ்மான் அல் முப்தா தெரிவித்துள்ளார். மின்சார நிலையங்கள் மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் மீதான தாக்குதல்கள் அடிப்படை மனித உரிமை மீறல் என்று அவர் சாடியுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளதால் உலக விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் ஐநா சபையில் கவலை வெளியிட்டுள்ளார். இதேவேளை ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் எண்ணத்தை அமெரிக்கா கைவிடும் வரையில் எண்ணெய் விலைகள் குறையாது என்று ஈரானின் ஹதம் அல்-அன்பியா ராணுவ தலைமையகம் எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பேச்சுவார்த்தை குறித்து பேசி வருவதை கிண்டல் செய்துள்ள ஈரானிய ராணுவம் அமெரிக்கா தனக்குத்தானே பேச்சுவார்த்தை நடத்திக் கொள்வதாக தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான போருக்காக பென்டகன் கோரிய $200 பில்லியன் கூடுதல் நிதியை அமெரிக்க செனட்டர் பீட்டர் வெல்ஷ் நிராகரித்துள்ளார். என்றென்றும் போரில் ஈடுபடுவதை ஏற்க முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இஸ்ரேலுக்கு சுமார் 20,000 பெரிய குண்டுகள் உள்ளிட்ட $660 மில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை அனுப்புவதை தடுக்கும் தீர்மானத்திற்கு அவர் ஆதரவு அளித்துள்ளார். இதேவேளை ரஷ்யாவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான முக்கிய ஆயுத விநியோக பாதையான காஸ்பியன் கடல் பகுதியில் இஸ்ரேல் அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் பந்தர் அன்சாரி துறைமுகத்தில் உள்ள போர் கப்பல்கள் மற்றும் கப்பல் கட்டும் தளங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. உக்ரைன் போருக்காக ரஷ்யாவிற்கு அனுப்பப்படுகின்ற ட்ரோன்கள் இந்த பாதை வழியாகவே கொண்டு செல்லப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அனுமதியின்றி ஹார்மோஸ் நீரிணையை கடக்க முயன்ற ஜீலன் என்ற பாகிஸ்தான் கப்பலை ஈரானிய புரட்சிகர தற்காப்பு படைகள் தடுத்து நிறுத்தியுள்ளன. ஈரானிய கடல்சார் அதிகாரிகளின் அனுமதியின்றி எந்தவொரு கப்பலும் இந்த முக்கியமான நீர்வழியை கடக்க முடியாது என்று IRGC அறிவித்துள்ளது. உலக எண்ணெய் விநியோகத்தில் 20% இந்த பாதை வழியாகவே இடம்பெறுகின்றது. இதற்கிடையில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் எரிபொருள் தாங்கிகள் மீது ட்ரோன்கள் நடத்திய தாக்குதலில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக குவைத் விமான நிலையம் தொடர்ச்சியாக இலக்கு வைக்கப்பட்டு வருவதாக அந்த நாட்டு சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் தெரிவித்துள்ளது. எனினும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. ஈரானியர்களுக்கு வழங்கப்படுகின்ற சுற்றுலா விசாக்களை தற்காலிகமாக நிறுத்துவதாக ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சர் டேனி பார்க் அறிவித்துள்ளார். தேசிய நலன் மற்றும் விசா காலம் முடிந்தும் ஈரானியர்கள் வெளியேறாமல் இருக்கக்கூடும் என்ற அச்சம் காரணமாக இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் இது நாளை முதல் 6 மாதங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. VT Cash & Carry VT சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள VT Cash & Carry பாரிஸில் லாட்சப்பல். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதட்டங்கள் காரணமாக இலங்கையின் எரிபொருள் இறக்குமதிக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனை எதிர்கொள்ளும் வகையில் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கான விசேட வழிகாட்டல்களை அவர் வெளியிட்டுள்ளார். எரிபொருள் கையிருப்பை பாதுகாக்கும் நோக்கில் போக்குவரத்து முறையில் மாற்றங்களை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உத்தியோகத்தர்கள் பணிக்கு சமூகம் அளிக்கும் போது தனிப்பட்ட வாகனங்களை தவிர்த்து பொது போக்குவரத்து அல்லது குழுவாக பயணிக்கும் முறையை பின்பற்ற வேண்டும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் அலுவலக வாகனங்களை பயன்படுத்த வேண்டும். இதற்கான விசேட வழிகாட்டல்களை அந்தந்த நிறுவனங்கள் தயாரிக்க வேண்டும். தற்போது பயன்பாட்டில் உள்ள 92,000 அரச வாகனங்களின் எரிபொருளை சேமிப்பதன் மூலம் தேசிய கையிருப்பை உறுதிப்படுத்த முடியும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நேரடி சந்திப்புகளை தவிர்த்து நவீன
தொழில்நுட்பத்தை பயன்படுத்துமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. தூர பிரதேச அதிகாரிகளை அழைப்பதை தவிர்த்து Zoom அல்லது பிற தொழில்நுட்பங்கள் ஊடாக கூட்டங்களை நடத்த வேண்டும். தொழில்நுட்ப வசதிகள் காணப்படுமாயின் ஊழியர்களை அலுவலகத்திற்கு அழைக்காமல் வீட்டிலிருந்து பணியாற்றும் முறையை நிறுவன தலைவர்கள் நடைமுறைப்படுத்தலாம். ஆவண பரிமாற்றங்களுக்கு மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் முறைகளை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். மின்சாரத்தை சேமிக்க பின்வரும் நடவடிக்கைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. பகல் வேளையில் இயற்கை வெளிச்சத்தை பயன்படுத்தி மின் விளக்குகளின் தேவையை குறைக்க வேண்டும். பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள வர்த்தக மற்றும் மின்சார விளம்பர பலகைகள் இரவு 9 மணிக்கு பிறகு அணைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றங்கள் காரணமாக விமான எரிபொருள் விலை அதிகரித்துள்ளதை குறிப்பிட்டு நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான பல விமான சேவைகளை ஜெட்ஸ்டார் நிறுவனம் ரத்து செய்துள்ளது. மத்திய கிழக்கில் வருகின்ற போர் பதற்றங்கள் காரணமாக விமான எரிபொருள் விலை அதிகரித்துள்ளதை குறிப்பிட்டு நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான பல விமான சேவைகளை ஜெட்ஸ்டார் நிறுவனம் ரத்து செய்துள்ளது. இந்த திடீர் மாற்றத்தினால் பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ள அசௌகரியங்களுக்காக அந்த நிறுவனம் உத்தியோகமாக மன்னிப்பு கோரியுள்ளது. மே மாதத்தில் மட்டும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த விமான சேவைகளில் சுமார் 12% விமானங்கள் இந்த எரிபொருள் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆக்லாந்து, கிரைஸ்டர், வெலிங்டன், சிட்னி மற்றும் பிரிஸ்பேன் ஆகிய முக்கிய நகரங்களுக்கு இடையிலான பயணங்கள் இதில் அடங்கும். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர், மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக சர்வதேச சந்தையில் விமான எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஏனைய இயக்க செலவுகளும் அதிகரித்துள்ளதால் எமது கால அட்டவணையில் சில தற்காலிக மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிட் காலத்தில் காணாமல் போன தம்பதியினரின் உடல்கள் கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவின் கீழ் உள்ள வெள்ளம்பட்டிய கம்பிஹொட்டுவத்த பகுதியில் உள்ள ஒரு கால்வாயில் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தகவல்களின்படி மீட்கப்பட்டவர்கள் 62 வயதான சுனில் குமாரசிங்க மற்றும் கமண்ட சில்வா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த தம்பதியர் கடந்த 2020ஆம் ஆண்டில் காணாமல் போனதாக அவர்களது உறவினர்களால் முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது. முறைப்பாட்டில் காணாமல் போனவரின் தங்கத்தோடு வீட்டுக்கு அருகில் வசிக்கும் பெண்ணொருவரின் காதல் உள்ளதாக உறவினர்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. முதற்கட்ட விசாரணைகளில் எந்த தடயமும் கிடைக்காததால் குடும்பத்தினர் ஜனாதிபதி செயலகத்திடம் முறையிட்டனர். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி செயலகம் இந்த வழக்கை கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைத்தது. சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் இந்திக்க லொக்குகட்டியின் மேற்பார்வையில் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லத்திற்கு அருகில் வசிக்கும் தம்பதியிடம் புலனாய்வாளர்கள் விசாரணை நடத்தினர். பிரதம ஆய்வாளர் SP தலைமையிலான விசாரணையில் தனிப்பட்ட தகராறின் காரணமாக காணாமல் போன தம்பதியர் கொலை செய்யப்பட்டு உடல் துண்டாக்கப்பட்டு அருகிலுள்ள கால்வாயில் புதைக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது. சந்தேகத்திற்குரிய தம்பதியையும் மற்றொரு கூட்டாளியையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களில் 2 போதைப்பொருள் பழக்கத்திற்கு கடுமையாக அடிமையாக உள்ளமை தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் பாதிக்கப்பட்டவர்கள் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டதும், பெண்ணின் தங்க நெக்லஸ் திருடப்பட்டதும், உடல்கள் துண்டுண்டாக வெட்டப்பட்டு மறைக்கப்பட்டதும் தெரிய வந்தது. பல சமயங்களில் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட போது முக்கிய சந்தேக நபர் அவற்றை மீண்டும் புதைத்ததாக கூறப்படுகின்றது. சந்தேக நபர்கள் சம்பவத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்வதற்காக அழைத்துச் செல்லப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் அலுத்கல் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அங்கு மீட்கப்பட்ட உடல் பாகங்கள் முறையாக பதிவு செய்யப்பட்டன. இந்த கொலைகளுடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை பிடிப்பதற்கான விசாரணைகளை அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர். கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காடு வயல் பகுதியில் பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து பெண்ணொருவர் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களின் உறவினர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வேலையற்ற நிலையில் இருந்து கொண்டு சொத்துக்களை சேர்த்துள்ளமை தொடர்பிலேயே இந்த சந்தேகங்கள் வலுப்பெற்றுள்ளதாக விசாரணை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களது உறவினர்கள் குறித்தும் சில முக்கிய சந்தேகங்கள் தற்போது எழுந்துள்ளது. எந்தவிதமான நிரந்தர தொழிலுக்கும் செல்லாத நிலையில் சந்தேக நபர்களின் உறவினர்கள் சிலர் அண்மைய காலங்களில் சொத்துக்களை கொள்வனவு செய்துள்ளதாக தெரிய வருகின்றது. புதிய முச்சக்கர வண்டிகள் மற்றும் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கு அவர்கள் பாரிய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். வேலைக்கு செல்லாதவர்களுக்கு இவ்வளவு பெரிய தொகையான பணம் எவ்வாறு கிடைத்தது, இந்த பணத்திற்கும் குற்றச்செயல்களுக்கும் தொடர்பு உண்டா என்பது குறித்து போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முச்சக்கர வண்டி சாரதியான பிரதான சந்தேக நபர் முன்னதாகவே பல நிதி கொடுக்கல் வாங்கல்களில் மோசடி செய்துள்ளமை விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. சந்தேக நபர்களின் உறவினர்களுக்கும் இந்த குற்றச்செயல்களில் அல்லது கடத்தப்பட்ட பெண்ணின் சொத்துக்களை கையாடல் செய்ததில் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கொக்கட்டிச்சோலை பகுதியில் உள்ள பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பான பல திடுக்கிடும் தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு போதைப் பொருள் விநியோகம் செய்யும் சர்வதேச வலைப்பின்னலின் மிக முக்கிய 29 கடத்தல்காரர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டஹல தெரிவித்தார்.
திருகோணமலையில் இடம்பெற்ற முழுநாடும் ஒன்றாக தேசிய செயற்பாட்டு திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். முந்தைய அரசாங்கங்கள் போதைப்பொருள் விநியோக வலைப்பின்னலின் அடிமட்டத்தோடு நின்று கொண்ட நிலையில் தற்போதைய அரசு அதன் உச்சத்தில் உள்ளவர்களை குறிவைத்துள்ளதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்தோனேஷியா, நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு நேரில் சென்று இந்த 29 முக்கிய விநியோகஸ்தர்களை கைது செய்துள்ளனர். குறிப்பாக இந்தோனேஷியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட குற்றவாளிகள் அளித்து வருகின்ற வாக்குமூலங்களால் இந்த வணிகத்தில் தொடர்புடைய பல முக்கிய புள்ளிகள் கலக்கமடைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். போதைப்பொருள், பாதலுலகம், ஆயுதங்கள் இந்த சட்டவிரோத வணிகம் தனித்த ஒன்றல்ல, மாறாக 3 அம்சங்களை ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஒட்டுமொத்த கருப்பு வணிகமும் நாட்டை ஆக்கிரமித்துள்ளதோடு இதற்கு பின்னால் அரசியல் அதிகாரமும் நாடாளுமன்றம் இருந்ததாகவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்காக இந்த கருப்பு வணிக பணத்தையே பயன்படுத்தினர். அதன் விளைவாக இந்த வலைப்பின்னல் பலமாக வளர்ந்தது என்று பிரதியமைச்சர் சுனில் வட்டகல மேலும் தெரிவித்தார். சூரிய மின்சக்தி திட்டம் மற்றும் தொல்பொருள் திணைக்கள நடவடிக்கைகள் என்ற பெயரில் முன்னெடுக்கப்படும் காணி அபகரிப்புகளால் கிழக்கு மாகாணத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். திருகோணமலையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கிழக்கு மாகாண நில மீட்புக்கான வலையமைப்பின் செயற்பாட்டாளர் இந்த விவரங்களை வெளியிட்டார். இவ்வாறான பாதிப்புக்குள்ளான மக்கள் தங்களது சொந்த காணிகளில் நிலையாக வாழ்வதற்கு, தங்களது ஜீவனோபாய நடவடிக்கைகள் மூலம் வருமானத்தினை ஈட்டிக்கொள்வதற்கும், தங்களது மத கலாச்சார விழுமியங்களுடன் தங்களுக்கான அடையாளங்களுடன் வாழ வேண்டும் என்பதற்கான மேற்படி கிழக்கு மாகாண நில மீட்புக்கான வலையமைப்பாகிய நாங்கள் கிழக்கு மாகாண ரீதியில் செயற்பட்டு வருகிறோம். குறித்த காணிவாரம் 2026 முன்னிட்டு கீழ் குறிப்பிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோம் என்பதனை இவ்விடத்தில் பதிவிட விரும்புகின்றோம். அவையாவன: நில உரிமை மற்றும் காணி சட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வினை ஏற்படுத்துதல், அரசு சேவை வழங்குனர்கள், சிவில் சமூகம் மற்றும் சமூகங்களிடையே காணிப்பிணக்கு தொடர்பான உரையாடல்களை ஏற்படுத்துதல், சமூகங்களுக்கு அரசு சேவைகள் மற்றும் காணி ஆவணங்களை பெற உதவுதல், வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடன் பரிந்துரை நடவடிக்கைகளை மேற்கொள்ளல், பாதிக்கப்பட்ட மக்களின் குரல்களை பதிவு செய்து அரச கொள்கை மட்டத்திற்கு கொண்டு செல்லல். ஆகவே மேற்படி காணி தொடர்பாக பல சவால்களை எதிர்நோக்கும் மக்களுக்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் எனவும், நாட்டில் மனித உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான கடும் வெப்பமான வானிலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் மெடிஸ் மெண்டிஸ், சர்வதேச ரீதியில் கடந்த சில ஆண்டுகளில் சராசரி வெப்பநிலை வழமையை விட 1 முதல் 1.5 டிகிரி செல்சியஸ் வரையில் அதிகரித்துள்ளது. இதுவே தற்போதைய கடும் வெப்பநிலைக்கு முக்கியமான காரணமாகும். பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டுள்ள எல்னினோ காலநிலை மாற்றத்தினால் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை மேலும் அதிகரித்து வருகின்றது. இதன் விளைவாக எதிர்வரும் வாரங்களில் நாட்டின் வெப்பநிலை வழமையை விட மிக அதிகமாக காணப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவுகின்ற வறட்சியான காலநிலையும் ஏப்ரல் மாதம் முழுவதும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகவா, வடமேல், மேல், வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்கள் வெப்பநிலை அதிகரிப்பினால் கடுமையாக பாதிக்கப்படலாம் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடும் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகளை தவிர்க்க பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் 2 பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 15 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை நாட்டிற்குள் கொண்டு செல்ல முற்பட்ட வேளையில் இன்று விமான நிலைய சுங்க அதிகாரிகள் குழுவினரால் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களில் ஒருவர் கம்பகாவைச் சேர்ந்த 34 வயது ஆண் என்றும் அவர் துபாயில் பணி மேற்பார்வையாளராக பணிபுரிவதாகவும் தெரியவந்துள்ளது. மற்றொருவர் கண்டியைச் சேர்ந்த 25 வயது பெண் என்றும் அவர் துபாயில் ஆசிரியராக பணிபுரிகின்றார் என்றும் விமான நிலைய சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை 3 மணிக்கு ஃபிளைடோ விமானம் FZ 569 மூலம் துபாயிலிருந்து கட்நாயக்க விமான நிலையத்திற்கு வந்தனர். அவர்களது 8 பணப்பைகளில் 1 லட்சம் வெளிநாட்டு தயாரிப்பு மென்செஸ்டர் மற்றும் பிளாட்டினம் சிகரெட்டுகள் அடங்கிய 500 சிகரெட் அட்டைப்பட்டிகள் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. கட்டநாயக்க விமான நிலையத்தின் சுங்க அதிகாரிகள் இருவரையும் கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். மாணவர்களின் விளையாட்டு பங்கேற்பை அதிகரிக்கவும் அவர்களின் உடல், சமூக மற்றும் மனநலனை மேம்படுத்தவும் நாடு முழுவதிலும் உள்ள அரச பாடசாலைகளில் விளையாட்டு மைதானங்களை அபிவிருத்தி செய்யும் பாரிய திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கல்வி அமைச்சராக பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய சமர்ப்பித்த இந்த பிரேரணைக்கு இந்த அனுமதி கிடைத்துள்ளது.
இலங்கையில் உள்ள 10,096 அரசு பாடசாலைகளில் வெறும் 5 வீதமான பாடசாலைகள் மட்டும் தரமான அளவிலான விளையாட்டு மைதானங்கள் காணப்படுகின்றன. பரீட்சையை மையப்படுத்திய கல்வி முறை மற்றும் போதிய வசதிகள் இல்லாமை காரணமாக மாணவர்களின் விளையாட்டு ஆர்வம் குறைவடைந்துள்ளதுடன் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்திலான வீரர்களை அடையாளம் காண்பதிலும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு கல்வி வலயத்திலும் 400 மீட்டர் ஓடுதளத்தை கொண்ட ஒரு தரமான மைதானத்தையாவது உருவாக்குவது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டம் 2026 முதல் 2029 வரையில் 4 ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தப்படும். இதற்காக 2010 மில்லியன்கள் ரூபாய் செலவிடப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. 25 மாவட்டங்களில் தலா ஒரு தேசிய பாடசாலை மற்றும் 3 மாகாண பாடசாலைகள் வீதம் 4 ஆண்டுகளில் மொத்தம் 400 பாடசாலைகள் இந்த திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்படும் என்றார். இணையம் வழியாக பண மோசடியில் ஈடுபட்ட சீன மற்றும் வியட்நாம் நாட்டினர் அடங்கிய குழு ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை பெத்தல போலீஸ் பிரிவின் கொடகந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டதாக காலி மாவட்ட போலீஸ் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்களான வெளிநாட்டினரிடமிருந்து கணனி, மடிக்கணி மற்றும் 84 கைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. பூசா ராணுவ புலனாய்வு பிரிவு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே காலி போலீஸ் அதிகாரிகள் குழுவை கொண்டு இந்த சோதனை நடத்தப்பட்டது. மேலும் சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைக்காக பொத்தல போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கடனாக பெற்ற பணத்தை திருப்பிச் செலுத்தவில்லை என்ற காரணத்திற்காக மேசன் தொழிலாளி ஒருவரை கடத்திச் சென்று நாய்க்கூண்டில் அடைத்து வைத்திருந்த கும்பலை லுணுவில போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். கடந்த 23ஆம் தேதி லுணுவில, வென்னப்புவ மற்றும் பன்றிப்பு ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது பாதிக்கப்பட்ட நபர் மீட்கப்பட்டார். கற்பட்டி நுழைச்சோலை மாம்புரி பகுதியில் வசிக்கும் குறித்த மேசன் தொழிலாளி கடந்த 23ஆம் தேதி அதிகாலை 2 மணியளவில் தனது மனைவி மற்றும் மகளுடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது இனந்தெரியாத கும்பல் ஒன்று கதவை தட்டி அவரை பலவந்தமாக வெள்ளை நிற காரில் கடத்தி சென்றது. இதுகுறித்து அவரது மனைவி நுழைச்சோலை போலீஸ் நிலையத்தில் வழங்கிய முறைப்பாட்டினை தொடர்ந்து விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டன. முதற்கட்ட விசாரணையில் பாதிக்கப்பட்ட நபர் பிரதான சந்தேக நபர் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த தவறியமையே கடத்தலுக்கு காரணம் என்று கூறப்பட்டது. கடனை திருப்பிச் செலுத்தும் வரையில் அவரை பன்னிருப்புவ பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்த நாய் கூண்டுக்குள் அடைத்து வைத்து அந்த கும்பல் சித்திரவதை செய்துள்ளது. பல மணி நேரம் உணவு மற்றும் நீரின்றி நாய் கூண்டில் அடைக்கப்பட்டிருந்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தொழிலாளி தற்போது சிகிச்சைக்காக புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வடமேல் மாகாண சிரேஷ்ட பிரதிபலிஸ் அதிபர் அஜித் ரோஹணவின் ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்றி வளைப்பில் பிரதான சந்தேக நபர்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் வேலனை மேற்கை புறப்படமாகவும் புளியம்கூடல் ராஜமகாமாரியம்மன் கோவிலடி சரவணை மேற்கை வதிவிடமாகவும் பிரித்தானியா லண்டனை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த டாக்டர் செல்லையா சண்முகலிங்கம் அவர்கள் 20/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் காரைநகர் பொன்னம்பலம் வீதியை புறப்படமாகவும் வவுனியா தோணிக்கல்லை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நவரத்னம் சதிலீலாவதி அவர்கள் 24/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வயாமலான் தோலகட்டியை பிறப்பிடமாகவும் முல்லைத்தீவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஜோசப் ராசுவின்சன் சமரக்கொடி அவர்கள் 23/3/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கரபெட்டி மத்தி பெரிய தோட்டத்தை பிறப்பிடமாகவும் ஜெர்மனியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவபிரகாசம் சிவராசா அவர்கள் 20/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று ஜெர்மனியில் காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.